आनन्दमयी चैतन्यमयी सत्यमयी परमे। ॐ नमो भगवते श्री அரவிந்தாய. பொன்மய மௌனம் குழுவில் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை அருளாசிகளுடன் அடிக்கடி மௌனம் இருந்து பழகி இருப்பதால் நம்முடைய உடல் மன பிராணதளங்கள் மௌனத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள ஆர்வத்துடன் தயாராக இருக்கின்றன. நம்முடைய உடல் மென்மையாக, தளர்வாக, லகுவாக இருக்கிறது. உடலில் எந்த ஸ்டிஃப்னஸும் இல்லை, ரொம்ப ரிலாக்ஸ்டாக எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். புலன்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளன. உள்முகம் திரும்ப ஆவலோடு காத்திருக்கின்றன. நம்முடைய பிராணனின் சலனங்கள் யாவும் அடங்கி நம்முடைய பிராணமயம் அமைதிக்கான ஆர்வத்துடன் இருக்கிறது. ஓய்வறியாத நம் மனம் எனக்கும் ஓய்வு வேண்டும் என்று சற்று ஓய்வு கொடுங்களேன் என்று வேண்டி நிற்கிறது. உடல், பிராணன், மனம் என அனைத்தும் உள்முக அமைதியை நோக்கி செல்லும் ஒரே நேர்பாதைக்கு வருகின்றன. அவை அனைத்தும் ஆன்மாவின் சேவகர்களாக மாறி ஆன்மாவுக்கு ஒத்துழைக்கின்றன. இப்போது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையின் தெய்வீக சந்நிதியில் அதிமன பொன்னொளி பரவியுள்ள அற்புதமான திருச்சந்நிதியில் ஆன்மாக்களாக நாம் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையின் திருப்பாதங்களை பணிந்து மகிழ்கிறோம். அவர்களின் தெய்வீக பேரன்பும் பேராற்றலும் நம்மை நிரப்பட்டும் என்று வேண்டி திறவாக இருக்கிறோம். A mighty calmness seated deep within has occupied my body and my sense. வலிமை வாய்ந்த பேரமைதி என் உள் ஆழத்துள் அமர்ந்துள்ளது. அது என் உடலையும் என் புலன் உணர்வுகளையும் ஆக்கிரமிக்கிறது. A mighty calmness seated deep within. எனக்குள் பேரமைதி அமர்ந்திருக்கிறது. உள்ளுக்குள் அமர்ந்திருக்கும் இந்த அமைதி இப்போது நம்முடைய உடலையும் நம்முடைய புலன்களையும் பிராணனையும் மனதையும் ஆக்கிரமிக்கிறது. My love eternal sits throned on God's calm. அந்த வலிமையான அமைதி என்னும் அரியணையில் என்னுடைய அன்பானது நித்தியமானதாக அமர்ந்துள்ளது. அது இறைவனின் பேரமைதி என்னும் அரியாசனத்தில் அமர்ந்துள்ளது. அமைதி என்னும் அரியாசனத்தில் இறை பேரன்பு என்னும் உன்னதமான அம்சம் அமர்ந்திருக்கிறது. அன்பும் அமைதியும் நமக்குள் நிறைந்திருப்பதால் இப்போது நாம் ஆற்றல் மிக்கவர்களாக, தெய்வீக சக்தி மிக்கவர்களாக இருக்கிறோம். உள்ளுக்குள் அமர்ந்துள்ள அந்த அன்பும் உள்ளுக்குள் நிலை பெற்றுள்ள அமைதியும் நம்முடைய உயிரணுக்கள் எல்லாவற்றிலும் ஊடுருவி நம்மை மேலும் வலுப்படுத்துகிறது.
உடலும் மனமும் பிராணனும் அமைதியுற்று ஆன்மாவுக்கு சேவை செய்வதற்கு, ஆன்மா இறை ஆனந்தத்தில் லயிப்பதற்கு ஒத்துழைக்கக்கூடிய கருவிகளாக இருக்கின்றன. சுவாசம் சீராக வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சுவாசத்தின் மூலமாகவும் நாம் இறை ஆற்றலை உள்வாங்குகிறோம். அந்த இறை ஆற்றல் நமக்குள் இறங்கி நம் முழுவதும் நமக்குள் பரவி நம்மை சுற்றிலும் அதன் தெய்வீக மகிமையை பரவச் செய்கிறது. இப்போது பொன்மய மௌனத்தில் ஆழ்வதற்கு முன் இறைவனிடம் சாவித்திரி கேட்பது போன்று சில வரங்களை நாம் கேட்க இருக்கிறோம். அந்த வரங்கள் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதோடு நம்மை சுற்றிலும் இந்த உலகமெங்கும், இந்த அகிலமெங்கும், அண்ட சராச்சரமெங்கும் ஒரு புதிய தெய்வீக வாழ்வை வழங்கி உலகத்தை மேலும் புனிதமாக தெய்வீகமானதாக மலரச் செய்யும். O Lord, Thy peace, Thy calm, Thy oneness, Thy energy, Thy embrace, Thy joy, Thy magic flowing waters of deep love, Thy sweetness give to us for earth and man. இறைவா, தங்கள் சாந்தி, தங்கள் அமைதி, தங்களுடைய ஏகத்தன்மை, தங்கள் ஆற்றல், தங்களுடைய அரவணைப்பு, தங்களின் பெருமகிழ்ச்சி, ஆழ்ந்த அன்பு, தங்களுடைய இனிமை போன்றவற்றை எங்களுக்கு அருளுங்கள். நீங்கள் வழங்கும் இந்த அருட்கொடைகளை பெற்று அவற்றை எங்களை சுற்றிலும் பரவச் செய்கின்ற நல்ல கருவிகளாக நாங்கள் விளங்க ஆர்வமாக இருக்கிறோம். மௌனமாக இருந்து பொன்மழையாக பொழிகின்ற உங்களுடைய அருட்கடாட்சங்களை உள்வாங்க சித்தமாக இருக்கிறோம். ஓம் ஸ்ரீ அரபிந்தோ, ஓம் ஸ்ரீ அரபிந்தோ, ஓம் ஸ்ரீ அரபிந்தோ. உண்மைய மௌனத்தில் ஆழ்ந்திருப்போம். அருட்கடாட்சங்களை உள்வாங்குவோம்.